வைரமுத்துவுக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்களுக்கு என்ன கம்பராமாயணத்து மேல மரியாதை உண்டா? இந்த கம்பராமாயணம் கம்பன் பெயரில் ஒரு விருது. அந்த விருதுக்கு முதல்ல வைரமுத்து பேரை பரிந்துரைத்ததே தவறு. இப்ப இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிகள், பாராட்டு கூறுகின்ற நிகழ்ச்சிகள், இந்த ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி, அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி, இப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே திமுகவினுடைய பிரச்சார மேடைகளாக மாறி இருக்கிறது. வைரமுத்து அவர் பேசிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்கள் அவர்களின் தெய்வம் நம்முடைய ராமன். ராமனை அவர் 2 சொற்பிரயோகங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று, ராமனை அவர் என்னங்கிறார்னா பைத்தியக்காரன், சித்த சுவாதீனம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர், திகைத்தல்ங்கிற வார்த்தைக்கு. அப்புறம் குற்றவாளி, இந்த 2 வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார். மதிமயங்குதல் அல்லது ஆச்சரியப்படுதல், அதிர்ச்சி அடைதல், இதைத்தான் திகைத்தல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பைத்தியத்தோடு ஒப்பிட்டு அதுக்கு சட்டத்தை எல்லாம் கொண்டு நிறுத்தி ராமனை குற்றவாளியாக்கி, இவர் ஏற்கனவே ராமன் குறித்தும் ராமாயணம் குறித்தும் சீதை குறித்தும் பல மேடைகளிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவதூறு பேசியிருக்கிறார். அன்பாக அணிலை தடவியதால் அணில் முதுகிலே 3 கோடு. அப்ப சீதையின் மேல எத்தனை கோடு கேட்டவர் தானே. எவ்வளவு கொச்சையா, ஆபாசமா, அருவருக்கத்தக்க வகையில ராமனை பேசியிருக்கிறார்.